வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு, எதிரால கவனமாக இருக்கணும், எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க எடுத்து செய்யலாம், குபேர யோகம் எப்படி இருக்கும், அந்த குபேர ஸ்தலம் எது, இதை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சந்திரன் நீச்சம். சந்திரன் தன்னோட சுய ராசியில் நீச்சமாகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது. நிலைத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று யோசிப்பாங்க, 11வது நிமிஷம் அது தப்பு அப்படின்னு, அதாவது எது சரின்னு தோணுதோ அதே 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தப்பு அப்படின்னு தோணும். ஸோ அப்போ அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம். ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சாலே பல நாள் யோசிப்பாங்க, மாற்றி 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 யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இயற்கை. சரி, இந்த சனி எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்கு? சனி உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வந்திருக்கார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ 5ஆம் இடத்து பஞ்சமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும், பயப்படவெல்லாம் வேண்டாம். பஞ்சமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. பூர்வீக சம்பந்த விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் எல்லாமே பனி போல விலகும். அதாவது சொத்து பிரச்சனை இருக்கா, பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனை யாருக்காவது இருந்திருக்கா, ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருக்குதா, வர வேண்டிய சொத்து வரவே இல்லையா, அங்கும் பங்காளிகளுக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள தீராத ஒரு பகை இருக்கா, எல்லாமே தீரும். அதாவது இந்த காலகட்டங்களில் தாய் சுகம், அதாவது தாய் ஸ்தானமாக இருக்கட்டும், தந்தை ஸ்தானமாக இருக்கட்டும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் அதில் நீங்கள் பார்க்க முடியும். இது வரைக்கும் ரொம்ப பகையாக இருக்குதுங்க, ரொம்ப பேச்சுவார்த்தையே கிடையாமல், ரொம்ப குடும்பத்துலலாம் கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போது இந்த வரக்கூடிய 2.5 வருஷத்தில் எல்லாமே சரியாகும். ஒரு திடீர் மாற்றத்தை நீங்கள் நல்லா பார்க்க முடியும். அதே மாதிரி சாதாரண வீட்டில் இருக்கிறோம், சாதாரண வீட்டில் குடியிருக்கிறோம், சொந்த வீட்டுக்கு போக முடியுங்கிற கனவெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். சாதாரண ஒரு வீட்டில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அடுக்குமாடி வீட்டில் வாழ்கிறதுக்கு ஒரு யோகம் கிடைக்கும். சொந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு உண்டான யோகம் அமைப்பு கிடைக்கும். கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்கிறேன், கட்டவே முடியல, கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது, எதிர்பார்த்த கடனும் கிடைக்க மாட்டேங்குது, இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். அதே மாதிரி நீங்கள் எங்கே போகணும், அடிக்கடி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முறையாக வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. அங்கே போனால் தான் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். நல்ல ஒரு அற்புத பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமானம், டைஜஷன் நேரத்தில் சாப்பிட்ருங்க. உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி பிபி, லோ பிபி, ஹை பிபி இருக்கிறவங்கலாம் ரெகுலராக செக்அப் பண்ணிக்கோங்க. அதாவது 24 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கணும். ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கட்டாயம் நீங்கள் ஒரு ஃபுல் செக்அப் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக குபேர ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எங்கே இருக்குது? அதாவது இந்த குபேர யோகத்தையும் குபேர எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவில். அந்த அழகர் கோவில் மலை மேலே இருக்கக்கூடிய வற்றாத தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை நீங்கள் வீட்டில் வச்சு முறையான வழிபாடுகள், தீபதூபங்கள் காட்டி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அந்த குபேர யோகம், குபேர எண்ணம், குபேர வழிபாடு அப்படிங்கிறதுக்கு முறையாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி 5ஆம் இடத்துக்கு வந்துருச்சு, எல்லாமே பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இதுக்கப்புறம் தான் வளர்ச்சி, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பாசிட்டிவாக விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இனி வரக்கூடிய 2.5 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஜெயிச்சுட்டு வாங்க. அடுத்த ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.